ஹலோ மக்களே, இன்றைக்கி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய குக்கிங் வீடியோவும் கிராஃப்ட் வீடியோவும் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு பாவக்காய் குழம்புனாலே பிடிக்காது. பட் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஆயில் போட்டு 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் போட்டு மல்லி, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஆயிலே வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வீடியோவில் காட்டுற மாதிரி எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக வறுத்து எடுக்கணும், அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுத்து எடுத்தது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அது ஒரு சைடு ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ அதே பேனில் இன்னும் கொஞ்சமாக ஆயில் போட்டு கூடவே சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி மிளகாட்டி வைக்கிற குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப பொறுமையாக வதக்கினா தான் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லாவே க்ரீமியாக வரும். எங்கள் வீட்டில் அன்றைக்கி முந்திரி பருப்பு இல்லை, அதனால் போடலை. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் மிளகாய், மல்லி, சீரகத்தை எல்லாம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. என்னடா ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணுறேன்னு பார்க்காதீங்க, புளி தண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதனால் நாங்கள் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ குழம்ப தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா குழம்பு தாளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூடவே கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கசப்பு வந்துடும். வெங்காயம் வதங்கினதும் பாவக்காய் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. பாவக்காயெல்லாம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிச்சுன்னா கொஞ்சம் கசப்பு இல்லாமல் இருக்கும். நிறைய பேர் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாருமே பாவக்காய் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டோம். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். கூடவே கொஞ்சமாக கருகாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டிஷ் செஞ்சாலும் கருகாப்பில் போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் யார் யாருக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்கும் பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களே இதை பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் பாவக்காய் குழம்பு இப்படி செஞ்சுருந்தீங்கன்னா மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணி விடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். என்னோடய இன்ஸ்டா ஐடியில் நிறைய அனிமேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ காய் நல்லா வந்ததும் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதனால தான் நம்ம ஆல்ரெடி ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு இருந்தால் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணியிலையும் காய் கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அரைச்சி எடுக்கிறது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா தான் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பாவக்காய் ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். லைட்டாக இனிப்பாக சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சதும் சூப்பரான பாவக்காய் குழம்பு ரெடி. எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு சுட சுட சாதம், பாவக்காய் குழம்பு, சுக்கட்டி கீரை பொரியல். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. பாய்.